கடந்த 11 ஆண்டுகால மோடியின் செயல்பாடுகளை அறிந்தவர்கள், மோடியை பற்றி அறிந்தவர்கள் இது எந்த அளவுக்கு உண்மைக்கு மாறான தகவல் என்பதை புரிந்து கொள்வார்கள். அடிப்படை அரசியல் அறிவு உள்ளவர்களுக்கு இது புரியும். பிஜேபி மீதான, மோடி மீதான வெறுப்பு என்பது அது நியாயமான வெறுப்பு தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த வெறுப்பு நேர்மையாக யதார்த்தமாக யோசிக்கக்கூடியவர்களின் கண்களை மறைக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது. நரேந்திர மோடி என்பவர் ஆர்எஸ்எஸ்க்கு வாராது போல வந்த மாமணி. அவருக்கு 75 வயசுன்ற அந்த ரூல் எல்லாம் பொருந்தாது. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் சொல்லுவது நோ ரூல் வில் அப்ளை ஃபார் மோடி வித்தின் த பிஜேபி ஆர் அவுட் சைட் த பிஜேபி. நோ ரூல் வில் அப்ளை ஃபார் மோடி. அப்படியே விதின்னு ஒன்று இருந்தாலும் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். when there is a rule there is an exception. ஸோ 75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்றது ஒன்றும் விதியெல்லாம் கிடையாது. அது ஒரு நடைமுறையில் இருக்குது, அவ்வளோதான வழிய. அது விதி கிடையாது. அப்படியே விதியாக இருந்தாலும் அது மோடிக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா மோடி அவங்களுக்கு தொடர்ந்து 3 எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இட் இஸ் மோடி சர்க்கார், நாட் பிஜேபி சர்க்கார்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்கி பார் மோடி சர்க்கார்னா, அப்கி பார் பாஜ்பா சர்க்கார், பிஜேபி சர்க்கார்னு சொல்லலாம். ஆகவே இது புரியாதவர்கள் மோடி மீது உள்ள தங்களுடைய கோபத்தால் யதார்த்தத்தை பார்க்க மறுக்கிறார்கள். கண்டிப்பாக இது ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லாத பொய் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எடியூரப்பாக்கும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் திருப்பி பாஜக 75 வயசுக்கு அப்புறம் ஒரு கூப்பிட்டு பதவி கொடுத்துச்சு. பிடிக்கலைன்னா இந்த ரூல் அப்ளை பண்ணுவாங்க. நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒருத்தரை பிடிக்கல, இப்போ மோடியை நகர்த்தணும்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிச்சுன்னா இந்த ரூலை ஸ்ட்ரிக்டாக அமல்படுத்துவாங்க. மோடி அவங்களுக்கு பிடிக்குது. மோடி 3வது தடவை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 3வது தடவை ஜெயிக்கிறதுன்றது ஈஸி இல்லைங்க. 3வது தடவை 240 சீட்டு, முதல் தடவை 282, 2வது தடவை 303, 3வது தடவை 240ன்றது 30 சீட் 32 சீட் குறைஞ்சதே ஒழிய தோக்கலை. கிறிஸ்டோபர் ஜாஃபர்லே என்ற ஃப்ரெஞ்சு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி இஸ் அன் எக்ஸ்பர்ட். இந்தியாவின் அரசியல் குறித்த மிகுந்த ஒரு அறிவும் ஞானமும் பிடிப்பும் உள்ள ஒரு ஃப்ரெஞ்சு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அடுத்த நாள் ரிசல்ட் அடுத்த நாள் ஹிந்து ஆங்கில நாளிதழ் அவர் எழுதுகிற கட்டுரை தான், பவர் ஹஸ் டில்டட் நாட் ஷிஃப்டட். அதிகாரம் சரிந்திருக்கிறது, இடம் பெயரவில்லை. 3வது தடவை ஜெயிச்சு பிஜேபி ஆட்சியில் உட்கார வைக்கிறதுன்றது மாபெரும் சாதனை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது யதார்த்தம். நான் சொல்கிறது எப்படி மோடியை நகர்த்தணும்னு அவங்க விரும்புவாங்க. 2வது, இன்றைக்கி மோடியோட அமித்ஷாவோட அந்த கவர்னன்ஸ் பார்த்தவங்களுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ்ஸையே கிட்டத்தட்ட பிளந்துட்டாங்க. கடந்த காலங்களில் ஒரு குரலில் பேசின ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி 2 ஒப்பீனியனில் இருக்குது. மோடியை ஓரளவு மட்டுப்படுத்தணும்னு ஒரு ஃபீலிங், மோடியை மட்டுப்படுத்தக்கூடாதுன்னு இன்னொரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸும் மோடியை நகர்த்துறதை விரும்பலை. அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். There is not a single voice in RSS to replace மோடி. மோடியை மாற்றிவிட்டு வேறொரு அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு குரல் கூட எழவில்லை. நான் சொல்கிறது ஆர்எஸ்எஸில் டாப் போஸ்ட்டில் இருக்கவங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப தவறான, உண்மைக்கு மாறான, தங்களுடைய திருப்திக்காக பச்சையாக சொல்லலாம் தங்களுடைய அரிப்பை